வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று பார்க்க போகும் பாடம் 12ஆம் வகுப்பு வரலாறு. வரலாறு பாடத்தில் அழகு 12 ஐரோப்பாவில் அமைதியின்மை. அந்த ஐரோப்பாவில் அமைதியின்மையில் நாம் பகுதி 5 காண்க போகின்றோம். அந்த 5 என்ன பகுதி என்றால் பிரான்சின் 3ஆம் குடியரசு உருவாக்கம். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோமா? முதல் தலைப்பு பிரான்சின் 3ஆம் குடியரசு உருவாக்கம். அடுத்த தலைப்பு பாரிஸ் கம்யூன் 1871 தொடங்கப்பட்டது. அடுத்த தலைப்பு நீண்டகால பெருமந்தம். சரியா மாணவர்களே? இப்பொழுது நாம் பிரான்ஸ் 3ஆம் குடியரசு உருவாக்கம் பற்றி நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக நம்மளிடம் ஒரு கேள்விகள் எழத் தோன்றும். 3ஆம் குடியரசு என்று சொல்கிறார்களே, முதல் குடியரசு எப்பொழுது ஆனது, 2ஆம் குடியரசு எப்பொழுது ஆனது என்று உங்களிடம் சில கேள்விகள் எழும். அதற்கான விடையை நான் உங்களிடம் தருகிறேன். முதலாம் குடியரசு பிரெஞ்சு புரட்சியின் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அது எந்த ஆண்டு என்றால் 1791ஆம் ஆண்டு. அதற்கு அப்புறம் 2ஆம் குடியரசு எப்பொழுது கொண்டு வரப்பட்டது என்றால் 1840ஆம் ஆண்டு. இந்த பிப்ரவரி புரட்சி, ஜூலை புரட்சி என்று உங்களுக்கு போன வகுப்பில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பிரெஞ்சு புரட்சியில் அந்த புரட்சியின் காரணமாக 2ஆம் குடியரசு உருவானது. அதை போன்றுதான் இந்த 3ஆம் குடியரசு வில்லா பிராங்கோ போரில் 3ஆம் நெப்போலியன் தோல்வியடைந்ததன் காரணமாக 3ஆம் குடியரசு உருவாக காரணமாயிற்று. சரியா மாணவர்களே? இப்பொழுது நாம் அந்த பாடத்தில் உள்ள தலைப்புகளை நாம் விரிவாக காண்போம். 3ஆம் குடியரசு உருவாவதற்கு செடான் போரில் நெப்போலியன் தோல்வியடைந்ததே முக்கியமான காரணம். 1870 செப்டம்பர் 2ஆம் நாள் நெப்போலியன் வில்லா பிராங்கோ போரில் தோல்வியடைகின்றான். அதன் காரணமே இந்த 3ஆம் குடியரசு உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. அடுத்தபடியாக இவர் தோல்வியின் காரணமாக அங்கு இருந்த குடியரசுவாதிகள் இவர் அரசை கவிழ்த்துவிட்டு நாம் ஒரு தனி குடியாட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். மன்னராட்சியை கவிழ்த்துவிட்டு குடியாட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இதன் இடையில் தற்காலிக அரசாங்கம் ஏற்படுகின்றது. 1871 பிப்ரவரியில் தேசிய சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்றன. இந்த தேர்தலில் முடியாட்சியின் ஆதரவாளர்கள் அதிகப்படியாக வெற்றி பெற்றார்கள். 650 சட்டமன்ற தொகுதிகளில் 400 தொகுதியினை முடியாட்சியின் ஆதரவாளர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். இது எதை நினைவு கூறுவது என்றால் அங்கு நடந்த அமைதியின்மையை பற்றி சொல்கின்றது. இதனால் மக்கள்கள் மன்னராட்சியே இருக்கட்டும் என்று நினைத்து அவர்கள் மன்னரின் ஆதரவாளர்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்துள்ளார்கள். சரியா மாணவர்களே? மன்னராட்சி ஆதரவாளர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றது. அவர்களிடம் ஒரு சரியான ஆட்சி தலைமை இல்லை. அதனால் அவர்களிடம் போட்டியும் சூழலும் ஏற்படுகின்றன. இதன் காரணமாக 4 ஆண்டுகள் ஆட்சி தலைமையேற்பதில் சிக்கல் ஏற்பட்டு தள்ளிக்கொண்டே போகின்றது. இறுதியாக 1875 ஜனவரி தேசிய மன்றம் கூடி மக்களாட்சியை நிறுவுவதாக முடிவு செய்தார்கள். சரியா மாணவர்களே? இதன் காரணமாக பிரான்சின் 3ஆம் குடியரசு ஏற்பட ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. சரியா மாணவர்களே? இப்பொழுது நாம் அந்த குடியரசு உருவானதுக்கு அப்புறம் பாரிஸ் கம்யூனில் ஈடுபாடு, அல்சேஸ் லொரைன் போன்ற பகுதிகளை ரஷ்யா என்ன செஞ்சது? தனக்கு வேண்டும் என்று சொல்லி முற்றுகையிட்டது. போன பாடத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வில்லா பிராங்கோ போரின் மூலியமாக நீங்கள் பார்த்துள்ளீர்கள். சரியா மாணவர்களே? அந்த அல்சேஸ் லொரைன் என்ற பகுதி பிரான்சில் இருந்த மிகவும் வளமான பகுதி. அதை முற்றுகையிட்டு ஜெர்மானிய படைகள் கைப்பற்ற நினைத்தன. இது ஒரு முக்கிய அந்த பாரிஸ் கம்யூன் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாகும்.
அடுத்தபடியாக அந்த ஜெர்மானிய படைகள் அங்கு முற்றுகையிட்டதனால் மக்கள்கள் பெரும் துன்பங்களுக்கு ஆளானார்கள். பெரும் துன்பங்களுக்கு ஆளானார்கள். அடுத்தபடியாக அங்கு விலைவாசி உயர்வுகள் அதிகப்படியாக இருந்தன. பணியாளர்களுக்கு வேலையின்மை, கைவினைஞர்களுக்கு வேலையின்மை. இதனால் மோசமான நிலைக்கு பிரான்ஸ் தள்ளப்பட்டது. சரியா மாணவர்களே? அந்த விளைவினால் பாரிஸ் கம்யூனர்கள் அங்கு இருந்த ஆட்சியாளர்களை எதிர்க்க செய்தார்கள். அதன் பெயரில் தேசிய மன்றத்தில் மன்னராட்சி ஆதரவாளர்கள் மீது மக்கள்கள் பெரும் கோபத்துக்கு உள்ளானார்கள். அது மட்டுமல்ல, அந்த மன்னராட்சியின் ஆதரவாளர்கள் 71 வயது மதிக்கத்தக்க தைரஸ் என்பவரை தலைமையை ஏற்க சொன்னார்கள். இது மேலும் மக்களை கோபமடைய செய்தது. நாம் ஒரு இளைஞரை வைத்தால் அவர்கள் துடிப்புடன் செயல்படுவார்கள். வயது முதிர்ந்தவரை வைத்தால் நல்லாட்சி நடைபெறுமா என்று மக்களுக்குள்ளேயே விவாதம் நடந்து பெரும் கோபத்திற்கு உள்ளானார். அதனால் அங்கு என்ன நடைபெறுகிறது? மக்களே ஆயுதம் ஏந்த நினைக்கின்றார்கள். இச்செயலை மக்கள்கள் ஏமாற்றமடை செய்து பாரிஸில் மீண்டும் ஆயுதம் ஏந்திய ஒரு போராட்டம் ஏற்பட ஒரு காரணமாயிற்று. அந்த போராட்டத்திற்கு தேசிய பாதுகாவலர்கள் என்ற உழைக்கும் வர்க்கத்தினர் தலைமை ஏற்கின்றார்கள். அந்த தலைமையின் பேரில் இவர்கள் போராட்டத்தில் இறங்குகிறார்கள். போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த போராட்டத்தை அடக்குவதற்காக லெக் கோம்பட் என்பவர் அந்த போராட்டத்தை அடக்க தலைமை தாங்குகின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் அங்கிருந்த வீரர்களுக்கு ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கின்றார். என்ன உத்தரவை பிறப்பிக்கின்றார் என்றால், அனைவரையும் துப்பாக்கியில் சுடுகள் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை நீங்கள் 12ஆம் வகுப்பில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இந்த ஓ டயர் என்பவர் அந்த ஜாலியன் வாலாபாக்கில் கலந்து கொண்ட போராட்டக்காரர்கள் மீது சுடும்படி ஆணையிட்டார். அதே போன்றுதான் இந்த லெக் கோம்பட் என்பவரும் அவர்களிடம் என்ன சொல்கிறார்? வீரர்களிடம் துப்பாக்கியால் சுடும்படி போராட்டக்காரர்கள் மீது உத்தரவிடுகின்றார். ஆனால் அங்கிருந்த வீரர்கள் யாரும் அந்த உத்தரவை ஏற்கவில்லை. ஏன்? அவர்கள் அனைவருமே மக்கள்களின் சகோதரர்களாக பாவித்தார். மக்கள்கள் அவரை, வீரர்களை. அவர்கள் மட்டும் இல்லாமல் அந்த வீரர்களில் சுற்றி இருந்த அனைவரையும் தன் கைகோர்த்து போராட்டக்காரர்களும் வீரர்களும் அந்த லெக் கோம்பட் என்பவரையும் அவரிடம் இருந்த அதிகாரிகளையும் கைது செய்கிறார்கள். கைது செய்தது மட்டுமில்லாமல் அரசர் தைரஸ் என்பவரையும் முற்றுகையிட செல்கின்றார்கள். அதை அறிந்து கொண்ட தைரஸ் நாட்டை விட்டும் தலைநகரத்தை விட்டும் வெளியேற்றப்படுகின்றார். சரியாமானவர்களே? வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு கம்யூன்கள் சில நடவடிக்கைகளை ஏற்படுத்துகிறார்கள். என்னது? அவங்க ஒரு சில நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பாரிஸில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நினைக்கிறார்கள். அந்த தீர்வினை அடைவதற்காக தொழிற்சாலைகளை தொழிலாளர்கள் கையிடம் ஒப்படைத்து நீங்களே திறந்து தொழில்துறையில் மேம்படுத்த செய்யுங்கள் என்று அவர்களிடம் தொழிற்சாலைகளை திறக்க சொல்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் விதவைகளுக்கு ஓய்வூதியம் வழங்குகின்றார்கள். குழந்தைகளுக்கு கட்டணமில்லா கல்வியை வழங்க வேண்டும் என்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடன்கள் தள்ளுபடி மற்றும் தொழில்துறையில் உள்ள இதர துறைகளுக்கும் அவர்கள் நிறைய சலுகைகளை மேற்கொள்கிறார்கள். போன்ற நடவடிக்கைகளை இந்த கம்யூன்கள் எடுத்தார்கள். சரியாமானவர்களே? அது மட்டுமல்லாமல் போர் கைதிகளாக இருந்தவர்கள், இதற்கு முன்பு இந்த வில்லா பிராங்கோ போரில் நடந்ததுல ஜெர்மானியர்கள் கைது செய்யப்பட்டார்களா, பாரிஸ் படை வீரர்களை, அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பிஸ்மார்க்கிடம் கோரிக்கையை வலியுறுத்துகிறார்கள். அந்த கோரிக்கை வெற்றி பெறுகின்றது. போர் கைதிகள் அனைவரும் விடுதலை அடைவார்கள் என்று பிஸ்மார்க் அறிவிக்கின்றார். அதன் பெயரில் போர் கைதிகள் மற்றும் கிராமப்புறங்களில் இருக்கும் பணியாளர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? ஒன்றிணைகிறார்கள். இந்த ஒன்றிணைந்து வெர்சைல்ஸ் என்ற நகரில் இணைகின்றார்கள். அடுத்தபடியாக
இந்த தேசிய பாதுகாவலர் அமைப்புகளிலும் அது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் இருந்த அந்த கம்யூன்கள் அமைப்புகளிலும் யார் அதிகமாக இருந்தார்கள் என்றால் பிளாங்கிஸ்டுகளும் பிரதவனிஸ்டுகளும் அதிக எண்ணிக்கையில் அந்த அமைப்புகளில் செயல்பட்டார்கள். வீரமும் தீரமுமாக அந்த கம்யூனிஸ்ட் என்பதை மேலோடுத்தி செல்ல வேண்டும் என்று அவர்கள் முன்னெடுத்து நடத்தினார்கள். சரியாமானவர்களே, இதை ஒரு வழியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது தைரிஸ் மீண்டும் அந்த அரசு கம்யூன்கள், அதாவது பாரிஸ் கம்யூன்கள் மீது போர் புரிகின்றார். போர் புரிந்து அவர்களை சிதறுட செய்கிறார். மீண்டும் தைரிஸ் பாரிஸை கைப்பற்றுகின்றார். பாரிஸ் இதனால் அங்கு இருந்த மக்களை எந்த முன் அறிவிப்புமின்றி கைது செய்து துப்பாக்கியால் சுட சொல்கின்றார், தண்டனை வழங்க சொல்கின்றார். இந்த நடவடிக்கை உங்களுக்கு கருப்பு சட்டம் என்று அறிவிக்கப்படும் ரவுலட் சட்டத்தை நினைவு கூறுத்த வேண்டும். இந்த இந்தியாவில் 1919ஆம் ஆண்டு ஜாலியன்வாலாபாக் அதே ஆண்டில் ரவுலட் சட்டமும் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டமும் இதுவும் ஒரே நினைவுபடுத்துகின்றன. இங்கு தைரஸ் என்பவர் என்ன செய்கிறார்? விசாரணையின்றி கைது செய்ய வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்கின்றார். தண்டனை மட்டும் கிடையாது, அவர்கள் உயிருடன் தீயிட்டு கொளுத்தப்படுகின்றார்கள். இந்த பாரிஸ் கம்யூனில் இருந்த அனைத்து ஆதரவாளர்களையும் இவர்கள் முன்னேற்பாடு என்று கொள்ளுகிறார்கள். என்ன செய்யறாங்க? ஒரு கேள்வியே கேட்காத அவங்கள கொன்று குவியுங்கள் என்று தைரிஸ் என்பவர் அவங்க படை வீரர்களுக்கு ஆணை பிறப்பிக்கின்றார். சரியாமானவர்களே, அது மட்டுமல்லாமல் இவ்வன்முறையில் 20,000 முதல் 30,000 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஒரு கணக்கிடப்படுகின்றது. ஆனால் அரசாங்கம் அதை மறக்கின்றது. சரியாமானவர்களே, அந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலையில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்க? 300க்கும் மேற்பட்டவர்களே இறந்தார்கள் என்று சொன்னார்களே. அதே போன்றுதான் இங்கும் 20,000 30,000 பேர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க? அது என்ன செய்யல? அரசாங்கம் முழு தகவலையும் அவங்க வெளியிடல. அதே மாதிரிதான் கம்யூனர்களின் உறுப்பினர்கள் 40,000 நபர்களை, அவர்களில் 5,000 பேர்களை நாடு கடத்தப்பட்டார்கள். 5,000 பேர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். சரியாமானவர்களே, இந்த தலைப்பை அடுத்த தலைப்பாக நீண்டகால பெருமந்தம். இப்பொழுது நம்ம பிரான்சின் 3ஆம் குடியரசை பற்றி பார்த்தோம். இப்பொழுது பார்க்க போகும் தலைப்பு நீண்டகால பெருமந்தம். நாம் நீண்டகால பெருமந்தத்தை பார்க்க போகின்றோம். நீண்டகால பெருமந்தம் 1873 1896 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்தது என்று சொல்கிறார்கள். உலகம் இதுவரை கண்டிராத பொருளாதார சிக்கலை 1865 முதல் 1873 வரை சந்தித்தது என்று சில பொருளாதார அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரியாமானவர்களே, அந்த இடைப்பட்ட காலங்களில் பொருள் சேதங்களும் பொருளாதார வளர்ச்சியும் நிறைய ஏற்பட்டன, பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்பட்டன. இந்த இடைப்பட்ட காலங்களில் ஐரோப்பாக்களிலும் அமெரிக்காவிலும் பெரும் துயரங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் வணிகர்கள், முதலாளிகள். சரியாமானவர்களே, இப்பொழுது நாம் அந்த நீண்டகால பெருமந்தம் எந்தெந்த நாடுகளை வதப்படுத்தியது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். முதல் நாடாக ஜெர்மனி. ஜெர்மனி ஒருங்கிணைவு 1870 முதல் 1873 வரையிலான காலத்தில் பொருளாதாரம் ஏற்றம் பெற்றது. ஏன் ஏற்றம் பெற்றது என்றால், ஜெர்மானியர்கள் ஒரே நாடு ஒரே தேசம் என்ற கொள்கையின் அடிப்படையாக கொண்டு அவர்கள் தன் நாட்டை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று பெரும்பாலானவர்கள் மிகவும் கடின உழைப்பை கொண்டு வந்து அந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். அதன் பெயரில் அங்கு 857 புதிய வர்த்தக நிறுவனங்கள் தோன்றின. இந்த மட்டுமல்லாமல் 1865 முதல் 1875 வரை காலகட்டத்தில் இருப்பு பாதை வளர்ச்சியில் 2 மடங்குகளை உற்பத்திக்கு அதிகப்படுத்தினார்கள் ஜெர்மானியர்கள். ஜெர்மானிய மக்கள் முதலாக பங்கு சந்தையில் தான் முதலீடை செய்ய வேண்டும் என்று நிறைய பேர்கள் முன் வந்தார்கள். இது அவர்களுடைய வளர்ச்சியை மேலும் மேலும் எடுத்து சென்றது. அது மட்டுமல்லாமல் வீழ்ச்சி அடைவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது 1873 நடந்த வியன்னா பங்கு சந்தையே.
சரியாமானவர்களே, இந்த வியன்னா பங்குச்சந்தை வீழ்ச்சியே இந்த நீண்டகால பெருமந்தம் ஏற்படுவதற்கான ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. சரியாமானவர்களே, இந்த பெருமந்தம் உலக அளவில் 1896 வரை நடைபெற்றது. இதனால் தான் நீண்டகால பெருமந்தம் என்று சொல்கின்றார்கள். ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் முதலாளிகளையும் தொழிற்சாலைகளையும் மிக கடுமையாக பாதிப்படைய வைத்தது இந்த நீண்டகால பெருமந்தம். ஜெர்மனியின் பங்கு சந்தைகள் 60% வரை சரிந்தன. அமெரிக்காவில் தொழில் வளர்ச்சியும் மிகவும் சரிந்தன. இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் போட்டி சூழலை தவிர்ப்பதற்காக இறக்குமதி பொருட்களுக்கு பாதுகாப்பு கட்டண வரியை விதித்தது. என்ன செய்யறாங்க, அந்த நாட்டில இருந்து வேற நாட்டில இருந்து இங்கிருந்து நம்ம பொருள் இங்க வந்து இறக்குமதி செஞ்சாங்கன்னா அவங்களோட என்ன செய்யணும், வரியை உயர்த்தணும். அந்த இறக்குமதி வரியை உயர்த்தினால் மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும், சரி செய்ய முடியும் இந்த பொருளாதார பெருமந்தத்தை அப்படின்னு நினைத்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்ப்பது ஜெர்மனியில் இந்த வீழ்ச்சியின் காரணமாக சோசலிச ஜனநாயக கட்சிகள் கொண்டு வரப்பட்டன, தோன்றின. சோசலிஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அந்த அமைப்பு வந்ததன் காரணம் என்னவென்றால், இந்த பொருளாதார வளர்ச்சியிலும் தொழிற்சங்கங்கள் முதலாளிகள் அந்த தொழிலாளர்களை அடக்குமுறையிலும் இந்த சோசலிஸ்ட் கட்சிகள் கொண்டு வரப்பட்டன. ஜெர்மனியில் சோசலிசம் செல்வாக்கு மக்களிடம் ஏற்றம் பெற்றது. இதை அறிந்த பிஸ்மார்க் சோசலிச விரோத சட்டத்தை அறிமுகம் செய்தார். சோசலிச விரோத சட்டத்தை அறிமுகம் செய்தார். இச்சட்டங்களை கடந்தும் சோசலிஸ்டுகள் மக்களின் ஆதரவை பெற்று வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தார்கள். 1890 இச்சட்டம் ரத்து செய்யப்பட்டது. இது சோசலிஸ்டுகளின் முதல் வெற்றி என்றே சொல்லலாம். அவர்களின் வளர்ச்சி அவங்க எதுக்காக அவங்க அந்த பாடுபடுறாங்கன்னா, தொழிலாளர்கள் முதலாளிகளை என்ன செய்யறாங்க, முதலாளிகள் தொழிலாளர்களை மிக கடுமையாக வஞ்சிக்கிறார்கள். அதிகப்படியான வேலை நேரம், சரியான ஊதியமின்மை, இது வந்து அவர்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அதனால தான் இந்த சோசலிஸ்டுகள் தொழிலாளர்களுக்கு என்று ஒரு தனி அமைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த அமைப்பை உருவாக்குகின்றார்கள். சரியாமானவர்களே, இந்த சோசலிஸ்டம் தொழிற்சங்கங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் நன்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நினைத்து போராடுகிறார்கள். 1887 ரெயின்டாக்கில் சோசலிச ஜனநாயக கட்சி 3% தான் இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக 1903 20% வளர்ச்சிகள் அடைந்தன. சரியாமானவர்களே, இது ஜெர்மனியில் நடந்த இந்த தொழில் வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சி வீழ்ச்சியில் நடந்த செயல்பாடுகளை பற்றி பார்த்தோம். இப்ப அடுத்தபடியாக நம்ம பார்ப்பது அமெரிக்காவில் இந்த நீண்டகால பெருமந்தத்தினால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி நாம் பார்ப்போம். என்னென்ன மாதிரி நடந்துச்சு. அமெரிக்காவில் உள்நாட்டு போர்களினால் அதிகப்படியான பெரிய வியாபார நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்டன. தொழிற்சங்கங்கள் தோற்றத்தால் பொருளாதார மாற்றம் ஏற்பட்டது. என்ன கொண்டு வராங்க, தொழில் சங்கங்கள் ஏற்பட்டதனால் பொருளாதார மாற்றம் ஏற்படுகின்றது. இப்பொழுது நம்ம அடுத்தபடியாக பார்ப்பது இந்த தொழில் சங்கத்தில் உள்ள தொழில் சங்கங்கள் ஏற்றம் பெற்றது. அதனால அதுல சில மாற்றங்கள் அடைந்தன. 1870 முதல் 1900 வரையிலான காலம் போலி பொருளாதார பகட்டு காலம் என்று அழைத்ததால், அது மட்டும் இல்லாமல் தொழில் மையத்தில் பரவலாக கூலிகளும் அதிகரித்தன. என்ன நடக்குது, தொழிற்சாலைகளும் உயரமடைகின்றன, தொழிலாளர்களின் கூலிகளும் உயர்கின்றன. அதற்கு எடுத்துக்காட்டாக 1860 முதல் 1890 வரையில் காலத்தில் 60% வளர்ச்சி அடைந்தது தொழிற்சங்கங்கள், தொழிலாளர்கள். அந்த ஓராண்டு கூலி 1880 ஒரு வருஷத்துக்கு ஒரு நபர் என்பதை விட வீட்டில் இருக்கும் ஆண் பெண் குழந்தைகள் உட்பட அவர்களுக்கான வரிகள் எவ்வளவு தெரியுமா? அதாவது கூலி டாலர் $380 அவருடைய கூலியாக இருந்தன. அதே மாதிரி 1890களில் $564 உயர்ந்தது. சரியாமானவர்களே, அப்ப பாருங்க, ஒருவருக்கு கூலி எவ்வளவு உயருது என்று, வேலை எவ்வளவு அளவுக்கு உயருதோ
அந்த அளவுக்கு ஓராண்டு கூலியும் இவர்களுக்கு அதிகரிக்கப்படுகின்றது. சரியாமனவர்களே, பொருளாதார பகட்டு காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள்கள் வறுமையினால் பட்டினியாலும் இருந்தார்கள். அம்மக்கள்கள் அமெரிக்காவுக்கு, ஐக்கிய நாட்டிற்கு குடிபெயர்ந்தார்கள். ஏன்? வறுமையிலிருந்து நம்ம மீள வேண்டும் என்று நினைத்தால் வேறு நகரங்களுக்கு செல்லுவது போல் என்ன செய்யறாங்க, இப்ப கிராமத்துல இருந்தா வறுமை அடைகிறோம், இந்த வறுமையினால இருக்கிற இந்த வேலைகளே எது இல்லைனால, அதனால என்ன செய்யறாங்க, இப்ப கிராமத்தில் இருக்கவங்க நகரமயத்துக்கு போறாங்களே. அதே போன்றுதான் அந்த காலத்தில் மக்கள்கள் வறுமையில் இருந்தார்கள், பசி பட்டினி. இதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து அமெரிக்காவிற்கு அவர்கள் செல்கிறார்கள். அமெரிக்காவுக்கு சென்று அவர்கள் அங்கு அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வில் கலந்து கொள்கின்றனர். இதனால் உழைக்கும் வர்க்கத்தினர் ஒன்று திரண்டனர். சோசலிசமும் தொழிலாளர் இயக்கங்களும் பல நாடுகளில் பரவின. ஜெர்மனியில் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, சோசலிஸ்ட கட்சிகள் உருவானது என்ற, அதே மாதிரிதான் அமெரிக்காவிலும் நிறைய கட்சிகள் கொண்டு வந்தன. தொழில் முதலாளித்துவம் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உச்சத்தில் இருந்த போது வேலை நிறுத்த போராட்டங்களும் ஏற்பட்டன. ஆண்டுக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட வேலை நிறுத்தத்தை தொழிலாளர்கள் செய்தார்கள். இந்த வேலை நிறுத்தத்தை செய்தார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக 1892ஆம் ஆண்டு 1,64,000 பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். அதே போன்று போராட்டங்களும் நடைபெற்றன. 1298 போராட்டங்கள் அதே ஆண்டில் நிகழ்ந்தன. இதனால் முதலாளிகள் தொழிலாளர்கள் மீது கடுமையான விதி திட்டங்களையும் தீட்டினார்கள். இது ஒரு முக்கிய காரணமாகும். பல தொழிற்சங்கங்களும் தோன்றின. இப்போராட்டத்தின் காரணமாக முதலாளிகள் தொழிலாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக கார்னோஜி எஃகு வர்த்தக நிறுவனத்தின் ஒரு மையமாக செயல்பட்ட ஹோம்ஸ்டெட் எஃகு பட்டறையில் 1892 போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் எதற்காக நடைபெற்றது என்றால், போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் போராட்டம் செய்து கொண்டிருந்த பொழுது வேறு நபர்களை வேலைக்கு வைத்தார்கள் முதலாளிகள். அதை எதிர்த்த போராட்டக்காரர்கள் வேலைக்கு வந்த நபர்களிடம் போட்டி போட்டார்கள். அது எந்த அளவிற்கு சென்றது என்றால், துப்பாக்கியில் எடுத்து போராட்டம் நடைபெறுகின்ற அளவுக்கு சென்று விட்டது அப்போராட்டம். இது அமெரிக்காவில் நடந்த ஒரு முக்கியமான போராட்டமாகும். சரியாமானவர்களே, அடுத்தபடியாக 1894 அமெரிக்காவின் இருப்பு பாதை தொழிற்சங்க போராட்டம் நடைபெற்றது. அதற்கு புல்மேன் தொழிலாளர்கள் போராட்டம் என்று சொல்லலாம். புல்மேன் தொழிலாளர்கள் போராட்டம் என்று சொல்லலாம். அந்த புல்மேன் போராட்டம் இருப்பு பாதை போராட்டம் என்று நம்ம சொன்னேன் அல்லவா. ரயிலின் மீது ஏறி அவர்கள் ரயிலை மறித்து அமெரிக்காவில் இந்த போராட்டத்தை ஈடுபட்டார்கள். ஏன்? எங்களுக்கு சரியான வேலை தர வேண்டும், சரியான சம்பளம் தர வேண்டும் என்று சொல்லி, ஊதியம் தர வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியர்கள் அனைவருமே ரயில் பாதையின் மீது ஏறி போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இது அமெரிக்காவில் நடந்த ஒரு முக்கியமான போராட்ட கழகம். அதற்கு பின்பாக அங்கு தொழிற்சங்கங்கள் மேற்கொண்டு என்ன செய்றாங்க, அவங்க சமரச பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு அந்த போராட்டத்தை விளக்க செய்து சுமூக உறவை ஏற்படுத்துகிறார்கள். இது அமெரிக்காவில் நடந்த நீண்டகால பெருமந்தத்தின் போது ஏற்பட்ட போராட்டங்கள் மற்றும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றி நாம் பார்த்தோம் மாணவர்களே. இப்பொழுது நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகும் தலைப்பு பிரிட்டன். அடுத்தபடியாக பார்க்க போகும் தலைப்பு பிரிட்டன். பிரிட்டனில் எந்த மாதிரியான தொழிற்சங்க போராட்டங்களும் தொழிலாளர்கள் போராட்டங்களும் நடைபெற்றதை நாம் இப்பொழுது விரிவாக பார்ப்போம். பிரிட்டனில் 1880 பிரையான் மற்றும் மே தீப்பெட்டி தொழிற்சாலை போராட்டம் நடைபெற்றது. இந்த மே தீப்பெட்டி தொழிற்சாலை போராட்டம் பெண்களும் 10 பருவ சிறுமிகளும் நடத்தப்பட்ட ஒரு போராட்டமாகும். யாரு அந்த நம்ம 14 வயசுலவே நம்ம என்ன சொல்றாங்க, நம்ம இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் சட்டத்தின் பிரகாரம் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாரும் தொழிலகத்தில் வேலை செய்யக்கூடாது. ஆனால் அங்கு என்ன நடைபெற்றிருக்குது, 10 பருவ பெண்கள், 10 பருவ பெண்கள்னா 14 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள், அவர்களுக்கும் பெண்களும் கலந்து கொண்டு அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை போராட்டத்தில் மேற்கொண்டார்கள். அதே போன்றுதான் இந்த பிரிட்டன்ல பிரையான் என்ற இடத்துல தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு எதிராக
இந்த மே தீப்பெட்டி தொழிற்சாலை போராட்டம் ஏற்படுகிறது. அந்த போராட்டத்தில் யாரார்கள் கலந்து கொண்டார்கள் என்றால் பெண்களும் 10 பருவ சிறுமிகளும். சரியா மாணவர்களே? மகளிர் தீப்பெட்டி தொழிற்சாலை போராட்டம் வெற்றி பெற்றது. அந்த தொழிற்சங்கங்கள், அங்கிருந்த தொழிற்சங்கங்கள் அந்த பெண்களுக்காக உரிமை கோரி அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு அப்போராட்டத்தை வெற்றி பெற செய்கின்றார்கள். இதுவே அங்கு நடந்த மே தீப்பெட்டி தொழிற்சாலை போராட்டம் என்று சொல்லலாம். 1889 லண்டன் துறைமுகத்தில், அதாவது கப்பல் கட்டும் தொழிலாளர்கள் போராட்டம் வெடித்தது. 1889 லண்டனில் உள்ள துறைமுகத்தில் கப்பல் கட்டும் தொழிலாளர்கள் போராட்டம் வெடித்தது. கார்டினல் மேனிங் போராளிகளுக்கு சார்பில் முதலாளிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை எந்த ஒரு முன்னேற்றம் அடையவில்லை. சரியா மாணவர்களே? 1890 அமெரிக்க ஐக்கிய நாட்டை போன்றே பிரிட்டன் முதலாளிகள் புதிய தொழிற்சங்கங்களை ஏற்படுத்தி அந்த போராட்டத்தை ஒடுக்கினார்கள். இது அந்த தொழிலாளர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்தது. சரியா மாணவர்களே? இப்பொழுது நாம் பார்த்த பாடத்திலிருந்து பாட சுருக்கத்தை பார்ப்போம். என்னென்ன தலைப்புகளில் பார்த்தா, 3ஆம் பேரரசு தோற்றம் உருவாக்கம், அடுத்தபடியாக பாரிஸ் கம்யூன், அடுத்தபடியாக நம்ம பார்த்து நீண்டகால பெருமந்தத்தை பற்றி. இந்த நீண்டகால பெருமந்தத்தை பற்றி பார்த்தப்ப ஐரோப்பிய நாடான ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற நாடுகளில் எந்த மாதிரியான இந்த போராட்டத்தின் தாக்கம் ஏற்பட்டதை பற்றியும், அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இந்த பெருமந்தத்தின் தாக்கத்தை பற்றியும் நாம் பார்த்தோம். சரியா மாணவர்களே? இப்பொழுது நாம் உங்களிடம் ஒரு சில வினாக்களை கேட்க விரும்புகிறேன். 1. புல்மேன் போராட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது? புல்மேன் போராட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1894. சரியான சூப்பர் மாணவர்கள். அடுத்தபடியாக 1880ஆம் ஆண்டு பிரிட்டனில் நடைபெற்ற போராட்டம் என்ன போராட்டம்? 1880ஆம் ஆண்டு பிரிட்டனில் நடைபெற்ற போராட்டம் என்ன போராட்டம்? மே தீப்பெட்டி தொழிற்சாலைகள் போராட்டம், அதாவது மே பெண்கள் போராட்டம் என்றும் சொல்லலாம். சரிங்களா மாணவர்களே? உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். நன்றி.